ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி. என் தங்க பிள்ளையை, நாளை அருமையான நன்னாளில் நல்லதொரு விடியலில் உன் வாராகித்தாய் தரும் நல்ல செய்தி. நீ எதிர்பார்க்காத திடீர் திருப்பம் ஏற்படும் நாளை, மிகப்பெரிய திருப்பம். அதனால் ஒரு அற்புதமும் நடக்கப் போகுது தங்கமே. இதை கேட்டு மன நிம்மதியோடு தூங்கு. உன் வாழ்க்கையில் அது இருள் நீங்கி வெளிச்சமாகும். நம்பிக்கையோடு நாளை காலை எழு. நம்பிக்கையோடு நாளை காலை பொழுதை துவங்கு. வெற்றி உன்னிடம் வந்து சேரும். இதுவரை எது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதற்கான நிகழ்வு நடக்கப் போகிறது. வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்கு இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த அனைத்தும் நடக்கப் போகிறது. துன்பப்பட விட மாட்டேன் என் பிள்ளையை. சில நேரங்களில் வாழ்க்கையில் தடை ஏற்படுவது போல இருக்கும். ஆனால் அதை தடைகள் என்று தவறாக எடுக்காது. வெற்றிகளுக்கான படிக்கட்டுகள் என்று நினைத்துக்கொள். வாழ்க்கையில் நீ நிறைய சாதிக்கணும். நீ சாதிப்பதற்கு நிறைய உள்ளது. ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதும். உனக்கு எப்போதும் எந்த சூழலிலும் வழி இருக்கிறது. சாமர்த்தியம், திறமை, வாய்ப்புகளை முழுமையாக அறியாமல் இருந்துவிடக்கூடாது. உனக்குள் உள்ள சக்திகளை வெளிப்படுத்தி காட்டணும் நீ. உன் எதிர்காலம், உன் விருப்பம் எல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது. உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன். உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டுமே இருக்கப் போகிறது. எட்டாத உயரத்தில் செல்வாய். உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் லட்சியத்தை மட்டும் நினைத்து முன்னோக்கி செல். கடவுளின் படைப்பில் நீயும் திறமைசாலிதான். பிறர் மதிக்கும்படி உன் வாழ்க்கை மாறப்போகிறது. உன்னை எப்போதுமே குறைவாகவே நினைத்தவர்கள் உன் பெருமைகளை அறியும் நேரம் வந்துவிட்டது. பின்னென்ன, என் பிள்ளையின் வாழ்க்கை சொர்க்கமாக மாறிவிடும். நீ நல்ல நிலைக்கு வந்து விட்டாய் இப்போதிருந்தே. உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது தங்கமே. திடீர் திருப்பத்தால் உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போகிறது, ஜெயிக்கப் போகிறது. என் செல்வமே, யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு வேண்டுமானால் நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும். கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கின்றார்கள். நல்லதையே செய்யும் நான் கஷ்டத்தையே அனுபவிக்கிறேனே. என் வாராகித்தாயே, இதற்கு என்ன பதில் சொல்கிறாய் தாயே என்று கேட்கிறாய். செல்வமே, எரிச்சலோ கவலையோ படாதே. அவர்களோ காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள். வளர்ந்து செல்வது போல்தான் தெரியும், ஆனால் டக்குன்னு கீழே தள்ளப்படுவார்கள். அநேக பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் நீ அயர்ந்து போகக்கூடாது, அசந்து விடக்கூடாது. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. உன்னை விலகி போகும்படி யார் எதுவும் செய்ய முடியாது. இந்த வாராகி தாயிடம் இருந்து விலகி போகும்படி யார் எதுவும் செய்ய முடியாது. கண்மணி, உன்னை நீயே யாருடனும் ஒப்பிடாதே. உன் சிறப்பு எது என்பதை நீயே உணராத பட்சத்தில் மற்றவர்கள் அறிவது என்பது எப்படி சாத்தியமாகும்? ஒரு நாள் அனைத்தும் மாறும் என்று நினைச்சுக்கோ. ஆனாலும் ஒரு நாள் அனைத்தும் மாறும் என்று காத்திருக்காமல் இன்றையே முடியும் என்றும் முயற்சி செய்யணும். தோல்விகளும் வேதனைகளும் நிச்சயம் வெற்றிகளாக மாறும். வானவில் தோன்றும் போது வானம் அழகாகுதுதானே, அதுபோல உன்னிடம் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி தோன்றும் போது வாழ்க்கை மிக அழகாக மாறும். உன்னிடத்தில் ஒவ்வொரு நொடியும், கண்மணியே, ஒவ்வொரு நொடியும் நீ உன் வாழ்க்கையில் வெற்றிக்காக, உன் வெற்றிக்காக போராடு. அந்த வெற்றியின் பிறப்பிடம் துன்பம் மட்டுமல்லாது உன் இன்பமாகவும் மாறும். இந்த உலகில் மகத்தான சாதனை புரிந்தவர்கள் அனைவரும் பல தோல்விகளையும் துன்பங்களையும் கடந்து வந்தவர்கள் என்பதை உன்னுடைய நினைவில் வச்சுக்கோ. தொற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. மனதில் எப்போதும் உறுதியை வச்சுக்கோ. நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறுவாய். உன் கனவுகள் நனவாகப் போகிறது. அப்படிப்பட்ட நனவாகும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இந்த வராகியின்
வராகியினிடம் ஒவ்வொரு இடத்திலும் நின்று நின்று வேண்டுகிறாயே, அந்த ஒவ்வொரு இடத்திலும் வெற்றிகள் குவியப் போகிறது. அதிலும் நீ என் உயிருக்கு உயிரான செல்ல பிள்ளை, செல்வ குழந்தை. உன்னை முன்னேற்றமடைய செய்வது நான் தான் தங்கமே. அது என் கடமை. செல்வமே, நீ என்னிடம் கேட்டது கிடைக்கப் போகிறது. இன்று நீ அமைதியாக தூங்கு. உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை உணர்வாய், புரிந்து கொள்வாய், மெய் சிலிர்ப்பாய். கண்மணியே, ஆனாலும் ஒன்று தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழணும்னா 2 வழிமுறைகள் தான் இருக்குது. ஒன்று கண்டுகொள்ளாமல் இருக்கணும், கண்டுக்கிடாமல் சென்று கொண்டே இருக்கணும், இன்னொன்று விட்டு கொடுத்து சென்று கொண்டே இருக்கணும். இந்த 2 மட்டும்தான் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளும். உன் கவலைகளுக்கான மூல காரணம் யாரிடமும் நீ அதிக உரிமையோடு பழகுவதுதான். எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் அந்த துன்பத்திற்கு இடமே இருக்காது. இப்போது அது அடுத்தவர்கள் உன்னை துன்பப்படுத்தி சந்தோஷமாக வேடிக்கை பார்க்க நினைக்கிறார்கள். போனது போகட்டும், விட்டுவிடு. இதுதான் உலகம் என்பதை தெரிஞ்சுக்கோ. இனி மிக மிக கவனமாக நடந்துக்கோ. அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றால் நீயும் அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. பின் அவர்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? அவர்களுக்கும் உனக்கும் மொத்தத்திற்கு வித்தியாசமே இல்லாமல் போய்விடும். அதற்காக உன் சுயமரியாதை இழந்து இரு என்று மட்டும் சொல்ல மாட்டேன். உன்னிடம் எந்த தவறும் இல்லை என்று எனக்கு தெரியும். துஷ்டனை கண்டால் தூர விலகு என்றுதானே சொல்கிறோம். பொறுமை காத்திரு. எந்த நட்பையும் உறவையும் என் அனுமதியின்றி நீ முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளாதே. உன் வாராகித்தாய் சொல்வதை கேள். உன் மனது கஷ்டப்படும் போது ஓம் வராகித்தாயே, ஓம் வாராகித்தாயே என்று என் நாமத்தை உச்சரித்துக்கொள். நீ என்னை நோக்கிய பாதையில் பயணம் செய். என்னை நாடி வந்தவர்களுக்கு நான் சொல்வதை கேட்டால் அனைத்துக்கும் உதவியாக இருப்பேன். வீணான கவலையை விட்டுவிடு. நம்பிக்கையோடு இரு. பொறுமை காத்து நிதானமாக செயல்படு. என்ன நடந்தாலும் நடக்கட்டும், என் வாராகித்தாய் எனக்கு இருக்கிறாள் என்று மட்டும் நினைச்சுக்கோ. உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாத்து விடுவேன். நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வீட்டு வாயிற்கதவை தட்டப்போகிறது. நாளைய விடியலில் விட்டு சென்ற உறவுகள் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி ஓடி வரப்போகிறார்கள். உனது வாழ்க்கை ஒரு போராட்ட களம்தான். அதிலிருந்து இப்போது மீண்டு வந்து கொண்டு இருக்கிறாய். உன் கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன். இனி உயரப்போகிறாய். அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய். இந்த வாராகித்தாய் நடத்தி காட்டுவேன். நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு வருவாய். பயப்படக்கூடாது. எந்த நேரத்திலும் உன் மனம் வேதனைப்பட்டால் இந்த வாராகித்தாயின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன் வாராகித்தாய் செய்து கொடுத்து முடிப்பேன். என்னை நம்பு தங்கமே. நாளை விடியலில் நீ கேட்டது கிடைக்கும். திடீர் திருப்பம் இருக்கும். நீ நினைத்தது நடக்கும். நல்லது நடக்கும். இப்போது நிம்மதியாக தூங்கி எழு. ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி.